வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஆனியன் டொமேட்டோ சட்னி. இது இட்லி, தோசை, அடைக்கு சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டவால 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகணுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்தெடுங்க, கருக விடக்கூடாதுங்க. கருகிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடுங்க சட்னி. இப்போ நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா சட்னியோட டேஸ்டே அதிகம். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் அமர்த்திட்டு நல்லா ஆற விடுங்க. நெக்ஸ்ட் மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. சட்னியில் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, சட்னியோட டேஸ்டே மாறி போயிருங்க. ரொம்ப நைஸாக அரைக்காம இந்த அளவு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்குங்க. சட்னியை தாளிச்சுக்கலாம். தீட்டல் பருப்பு, கடுகு, 1 வரமிளகாயை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு தாளிக்க விடுங்க. நல்லா எல்லாமே வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். சட்னியை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கொதி வந்துருச்சு. கடைசியா கொத்தமல்லியை தூவி நம்ம சட்னியை இறக்கிடலாம். சுவையான சூப்பரான ஆனியன் டொமேட்டோ சட்னி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.